ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு சளி பிடிச்சி தலையெல்லாம் ஒரே பாரமாக இருக்கா. அதனால் சரி நொச்சி தலை பிடிங்க ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு நொச்சி தலை தான் இன்றைக்கி பிடிக்கிட்டு வந்திருக்கேன் ஆவி பிடிக்கிறதுக்காக. இதிலே 2 விதமான நொச்சி தலை இருக்குது. நான் வெள்ளை நொச்சி தான் பிடிங்கிருக்கேன். இன்னொன்று கருநொச்சின்னு ஒன்று இருக்குது. கருநொச்சி நல்லா தலைவலிக்கெலாம் நல்லா கேட்கும். தலை ரொம்ப பாரமாக இருந்தால் கூட கருநொச்சியோ வெள்ளை நொச்சி ரெண்டுமே போட்டு ஆவி பிடிச்சோம்னா தலை பாரம்லாம் விட்டுரும். நான் இன்றைக்கி வெள்ளை நொச்சி தான் பிடிங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் இன்றைக்கி போட்டு ஆவி பிடிக்க போகிறேன். அது கூட துளசி தலையும் போட்டிருக்கேன். நான் சின்ன சட்டியில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெரிய சட்டியில் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளும் தலை போட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம ஆவி பிடிக்கிறதான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் இந்த கேப்சூல் தான், இன்ஹலேஷன் கேப்சூல் தான் இதில் சேர்த்து நான் ஆவி பிடிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பிடிச்சாச்சு. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எனக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணணுமா உனக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நேசல் ஸ்ப்ரே போட்டிருந்தேன், ட்ராப்ஸும் போட்டேன். ஆனால் அது கூட இந்த நொச்சி தலையும் தும்பச்செடின்னு சொல்லிட்டு ஒரு தலை இருக்குது. அந்த தலை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தும்பச்செடி தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த தும்பச்செடின்னு ஒரு செடியும் இந்த நொச்சி தலையும் போட்டுருந்தான். நொச்சி தலை அப்புறம் மஞ்சத்தூள் 3 போட்டு 2 டைம் காலையில் சாயந்தரம்னு ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக நான் ஆவி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியேவும் சைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. சைனஸ்ன்ற பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த குளிர் டைன்றதுனால எனக்கு அப்பப்போ சளி பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்காக நான் அதவேவும் இப்போயும் நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நொச்சி தலை போட்டுக்கலாம். இங்கே நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் தும்பச்செடி இல்லை. அதனால நான் துளசி தலையும் நொச்சி தலையும் போட்டு ஆவி பிடிச்சேன். அது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நொச்சி தலைவலி இருக்கிறவங்க இந்த நொச்சி தலையை ஒரு வெள்ளை துணியில் கட்டி மூட்டை மாதிரி தலகாணி மாதிரி கட்டி தலைக்கு வச்சு படுத்துகிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த தலைவலி விட்டுரும். சைனஸ் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஹலேஷன் ட்ரீட்மெண்ட்டு தான் இது. நீங்கள் ஒரு சிலருக்கு சைனஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த நொச்சி தலையும் தும்பச்செடி அப்புறம் மஞ்சத்தூள் நீங்கள் போட்டு கண்டினியூஸாக காலையில் சாயந்தரமும் நீங்கள் ஆவி ஒரு 10 டேஸ் ஆவி பிடிச்சி பாருங்கள். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.